ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெஜ்ஜு குருமா வந்து எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது கூட வந்து கொஞ்சம் ஒரு பட்டை போட்டுக்கலாம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இல்லை, இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து ஆனியன் சேர்த்திக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா கிளறிக்கணும். இப்போ நம்ம வந்து பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து நூக்கல் கொஞ்சம் வச்சுருக்கா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ, கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பட்டாணி இருக்குது, பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியிலேயே வந்து காய் வேகட்டும். நம்ம வந்து ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. அது கூடவே வந்து கொஞ்சம் கசகசா வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ 3 முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா வந்து சேர்த்திக்கலாம். நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி வந்து இதுலேயே வந்து இப்போ வந்து இதை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அதை பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வந்து குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். தூக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.